Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Example 10.8. இப்போ இந்த டாபிக்ல வரது எல்லாமே செயின் ரூல் யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆன் செயின் ரூல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் வந்து 10.3க்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். செயின் ரூல்னா என்னன்னா, இப்போ dy by dx நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவேன்னா, dy by இன்னொரு வேரியபிள் எடுத்துப்பேன் du into du by dx. ஸோ இது ரெண்டும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 10.8ல கொஸ்டின் என்னன்னா, find f dash of x if f of x is equal to root of x square plus 1. இதை வந்து நம்ம x bar n ஃபார்மேட்லேயும் எழுதலாம். x bar n ஃபார்மேட் எப்படி வரும், x square plus 1 power 1/2 எடுத்துகிட்டு x power n எடுத்துகிட்டு செய்யலாம். பட் செயின் ரூல் கேட்குறனால நம்ம செயின் ரூல் படியே சால்வ் பண்ணலாம் தான் நல்லது. f of x is equal to root of x square plus 1 இருக்கு. இப்போ செயின் ரூல் நான் எடுக்க போகிறேன்னா உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லெட் u is equal to x square plus 1 எடுத்துக்கணும். இந்த கம்ப்ளீட் டேர்மை x square plus 1. அப்போ f of x எப்படி மாறும்னா f of uன்னு மாறிடும். ஏன்னா ரூட்குள்ளே இருக்கிற மொத்த டேர்மையும் நான் எப்படி எடுக்கிறேன், uன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா, du by dx is equal to இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க 2 into x ன்னு கிடைக்கும். இப்போ f of u நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இதை நான் கம்ப்ளீட்டாக yன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? y is equal to f of uன்னு எடுத்துக்கிட்டேன்னா dy by du, ஏன்னா in terms of u இருக்கு, ஸ்கொயர் ரூட்குள்ளே u இருக்கு. இது எப்படி இல்லைன்னா u power 1/2. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. dy by du is equal to x bar n எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், n into x power n minus 1. ஸோ என்னோட வேல்யூ 1/2, u power 1/2 minus 1. இது எப்படி மாறும்னா 1/2 into u power minus 1/2. 1/2 minus 1 minus 1/2. மைனஸில் இருந்ததுன்னா அது டிவைடட் பைல கொண்டு வருவோம். ஸோ 2 into 1/root ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ dy by du என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செயின் ரூல் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். dy by dx is equal to dy by du into du by dx. dy by du என்ன கண்டுபிடிச்சோம், 1/2 into root u into du by dx ஓட வேல்யூ 2 into x. இப்போ u இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்தோமோ அதை எழுதிக்கணும். u is equal to என்ன எடுத்தோம், x square plus 1 அதை எழுதிக்கணும். into 2x இருக்கு, 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் x by root of x square plus 1. இதுதான் நம்ம dy by dx ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 10.9 differentiate y is equal to sin x square. ஸோ சேம் செயின் ரூல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கொஸ்டின் எழுதிக்கலாம். y is equal to sin x square. இப்போ let u is equal to இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம், x square. அப்போ y எப்படி மாறும்னா sin uன்னு மாறும். இப்போ இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். du by dx is equal to x squareனா 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா n into x power n minus 1. நெக்ஸ்ட் dy by du sin u டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா cos u. இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். செயின் ரூல் dy by dx is equal to dy by du into du by dx. dy by du இடத்துல என்ன எழுதணும், cos u into du by dx இடத்துல 2 times of x. இப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன எழுதணும் தெரியும், cos u ஓட இடத்துல x square சப்ஸ்டியூட் பண்ணும் into 2x. ஸோ இது எப்படி எழுதலாம், 2x into cos x square. that dy by dx ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த சம் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் y is equal to sin square x. நெக்ஸ்ட் லைனில் கொஸ்டின் எழுதிக்கலாம், y is equal to sin square x. இதில் தனியாக ஃபங்க்ஷனே இல்லாதனால நான் டைரெக்டாக sin x யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ y எப்படி மாறும்னா u ஸ்கொயர்னு மாறும். sin x sin ஸ்கொயர் வந்து u ஸ்கொயர். அப்போ இந்த ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். du by dx is equal to sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அடுத்து dy by du
u ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் x பார் n n இன்ட்டு x பார் n மைனஸ் ஒன் 2 மைனஸ் ஒன் 1 அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ செயின் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். dy by dx is equal to dy by du into du by dx. dy by du value 2 into u, du by dx value cos x. இப்போ u ஓட இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், sin x என்னன்னு எடுத்துக்கிட்டோம், ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் into cos x. 2 times of sin x cos x எப்படி எழுதலாம், sin 2x ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர், which is equal to dy by dx. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் 10.10 differentiate y is equal to x cube minus 1 power 100. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் பார் n ஃபார்மேட்லேயே பண்ணலாம். பட் நம்ம வந்து இப்போ செயின் ரூல் மெத்தட், ஏன் இதை வந்து செயின் ரூல் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அப்போ தான் எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, அதனால தான். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம், இன்சைட் ஃபங்க்ஷனை மட்டும் லெட் u is equal to எடுத்துக்கலாம். u is equal to x cube minus 1. அப்போ y எப்படி மாறும், u பவர் 100. இது ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். du by dx. x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 times of x square. minus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அடுத்து dy by du. x பவர் n. அப்போ n into x பவர் n minus 1. அப்போ u பவர் 100 minus 1 99. ஸோ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ dy by dx is equal to dy by du into du by dx. நெக்ஸ்ட் லைனில் dy by du இடத்துல 100 u பவர் 99. du by dx இடத்துல 3 times of x square. therefore 100 u இருக்க இடத்துல நம்ம என்ன ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் பண்ண, x cube minus 1 அதை எழுதிட்டு பவரில் 99 into 3 into x square. ஸோ இதை லாஸ்ட்டாக எழுதிக்கலாமா? 3 into 100 300 x square into x cube minus 1 பவரில் 99. ஃபைனல் ஆன்சர் இதுதான், dy by dx. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 10.11. Find f dash of x if f of x is equal to 1 by cubic root of x square plus x plus 1. இந்த கொஸ்டினை நம்ம புக்கில் x பார் n ஃபார்மேட்டில் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மெத்தடில் செய்வோம். இல்லை செயின் ரூல் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் செயின் ரூல் மெத்தடும் செய்யலாம். சரியா? சொல்யூஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to 1 by cubic root of x square plus x plus 1. இப்போ டிவைடட் பைல இருக்கிறத நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன். அண்ட் பவரில் வந்து எப்படி மாற்ற போகிறேன்னா cubic root of 3னா 1 by 3ன்னு அர்த்தம். டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் வர்றதுனால நான் மைனஸ் எழுதிக்கணும். அப்போ x square plus x plus 1 பவரில் minus 1 by 3. இதான் f of x. இப்போ செயின் ரூல் எடுத்தோன்னா இதை யூன்னு எடுத்துகிட்டு இதை முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு செய்வோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புக்கில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் பார் என். ஸோ எக்ஸ் பார் என் ஃபார்மேட்லேயே நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். எக்ஸ் பார் என்னன்னா என்ன, n இன்ட்டு எக்ஸ் அப்படியே எழுதணும், எக்ஸ் பவர் n மைனஸ் 1. அண்ட் அகெயின் இந்த ஃபங்க்ஷனை திருப்பி நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். minus 1 by 3, இந்த டேர்ம் எந்த சேஞ்சும் இருக்காது. minus 1 by 3 minus 1, 3 1s are 3, 3 plus 1 ஏன்னா ரெண்டுமே மைனஸ், அப்போ minus 4 by 3 இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னா 2 into எக்ஸு. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 1 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 0 எழுத வேண்டாம். அடுத்த லைனில் இதை செகண்டரி எழுதினாலே போதும், வேறு எந்த சேஞ்சுமே பண்ணல. f of x is equal to minus 1 by 3 2x plus 1 into x square plus x plus 1 பவரில் minus 4 by 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.